ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும் போதே அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது இயக்குனருக்கு அவருக்கு தெரியும். அந்த படம் தயாரித்து அது இன்னைக்கு அது உயிர் பெற்றிருக்கு. அது உயிர் கொடுத்த அவர் மதுரை அன்பு சார், அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும். ஷூட்டிங் பண்ணிடலாம், போயிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். பட் தேட்டருக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த காலத்தில். அதை அன்பு சார் பண்ணியிருக்காரு. இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கலைஞர்களோட நிறைய இளம் கலைஞர்கள், புது கலைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க. ஹரிப்ரியா, கேப்ரியலா, துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அது வெளியே வந்தால் தான், அந்த படம் வெளியே வந்தால் தான் தெரியுமே தவிர நம்ம நடிச்சிருவோம், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்கே இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன். ராதாரவி அண்ணன் கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேனே தவிர அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்வாரோ பயந்து பண்ணேன். பட் நல்லா இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிச்சு கண்டத்தில் ஒரு தட்டு தட்டினார். அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. என் பையன் ஒரு இயக்குனர், அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்கும். வெரி ஹாப்பி. ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும். இதில் இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படம். அது வரைக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், நான் அஸ்வினுக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவாக நீங்கள் வரணும். அண்ட் ஹரிப்ரியா டிவியில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க எதிர்நீச்சல்லேருந்து. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. நம்மளாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்ரியலா இன்னைக்கு இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்காரு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டாக வர்றார், சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாணிக் பாஷா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க பல்லாண்டு. இதில் ப்ரமோ சாங் ஆசம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோ பண்ணியிருந்தோம். அதில் துஷந்தும் கேப்லாவும் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. துஷந்த் இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது. என்னது ஜெயபிரகாஷோட சன்னா அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரு வேப்பில் இருந்தாங்க. ஸோ அது க்யூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணது. நான் சொல்கிறது வேண்டியதில்லை, சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட. இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன், அதாவது நானும் முருகர் பக்தர், அவர்களும் வேல் முருகன் போது எனக்கு கால் வரும்போது சார் இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார். அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எத்தனை போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்களும் வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன். பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அந்த வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார். நான்லாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், நாங்கள் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தனமாக இருந்தாலும், அது காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்கள் சார், பயங்கரமான ஃபேன் சார். சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் ஸ்டாண்ட் அவுட்டில் யாரும் அப்படி நிறுத்தி அது ஃப்ரேமில் வந்தாலே போதும். அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும். அப்புறமா நம்ம போபோ சசி மியூசிக் என்னங்க அதாவது எல்லா சாமியும் ஒரு அண்டர் கிரவுண்டில் கேட்குற மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்டில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன், செம்மையாக இருந்தது. பயங்கரமாக பெரிய பெரிய படத்தெல்லாம் திருப்பி வருவீங்க. நம்ம கேமராமேன் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு ஸ்ரீராம்னு சொல்லிட்டு. அந்த ப்ரமோ சாங் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதுதான் அந்த குவாலிட்டி, அந்த ஒரு விஷயம், இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது. ஓகே, தேங்க்யூ. இதில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நம்ம அன்பு சார் இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட்டுங்க. நீங்கள் தண்ணி கேன் இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், கீழே இந்த தண்ணி கேனை மேலே எடுத்துனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க என் ஒய்ஃப், நான் போய் மேலே எடுத்துகிட்டு வரணுமா. அதுமாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி கேன் கனெக்ட் ஆகும்போது தண்ணி கேன் போடுறவங்க கனெக்ட், அந்த கான்செப்ட்டுக்கே இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். வருணன், இந்த ட்ரைலர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இதில் ஏதோ நல்ல ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது.
ஏன்னா நிச்சயமாக அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எது வித்தியாசமாக இருக்கும் போல இருக்குது. இந்த புதுசாக ஒரு இந்த தண்ணி கேனை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா நிச்சயமாக நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நல்லா இருக்கும் கண்டிப்பாக. எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு, போபோ சசின்னு, என் தம்பியோட முரளியோட சன். நிச்சயமாக ஒரு கலரில் இருக்கும், அது நிச்சயமாக தெரியும். அதை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம், 2வது சாங் 3வது சாங்கு பார்க்கும்போது முரளிக்கிட்ட கேட்டேன், அந்த ஹீரோ பார்த்தா நம்ம தர்ஷன் மாதிரியே இருக்கிறாருன்னு. இல்லை, அது தர்ஷன் தான். அவர் என் கடைசி தம்பி பையன், அவனும் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வர்ணன் படம் பார்த்துட்டேன். அந்த ராதாரவி அண்ணன், புது நடிகர்கள் யாருக்கும் எல்லோரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இது வீட்டில் எந்த வீட்லேயுமே வாட்டர் கேன் இல்லாத ஒரு வீடே இருக்காது. அதை வச்சு நம்ம ஜெயவேல் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் ஜெயவேல் வந்து எப்போவுமே என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறாள். சரி, அவர் படம் பார்த்துட்டு இது எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணேன்னா, ஒரு படம் சின்ன படம் ஒரு வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இவருடைய உழைப்பு, இவருடைய கனவு, இந்த இளைஞருடைய கனவு எல்லாம் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைவாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம தயாரிப்பாளர் இருக்கும்போது ஜெயபிராஸுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் நடிகர் ஆகிட்டார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை படம் ரிலீஸுக்கு வாங்கின காசு இன்றைக்கி வரைக்கும் தர முடியாமல் கூப்பிட்டா வருவார். ஆனால் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, இன்றைக்கி உள்ள வியாபாரம், இன்றைக்கி ஓடிடிலாம் நிறைய வியாபாரம் இருக்குன்னு சொல்லி எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி சுத்தமாக வியாபாரமே கிடையாது. ஏன்னா பெரிய படமே அவங்க சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு போயிட்டோம். அதனால் இந்த நேரத்தில் வந்து கார்த்தி, ஜெயவேல் இவங்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி. உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான படம்ன்றதுக்கு வந்து இந்த ட்ரைலர் பார்த்ததுலே தெரிஞ்சிடுச்சு. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. எல்லாம் சின்ன படம்னாங்க. சின்ன படமே இல்லை. நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய படம் இது. ஏன்னா வேல்முருகன் சார் வந்து நான் ரொம்ப வருஷமாக சந்திச்சுட்டு இருக்கேன் அவரை. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய படமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, முழுமையான உழைப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வேல்முருகன் சார். நான் எவ்வளோ நாளாக அவரை பார்த்து சரி எப்போ இந்த படம் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு இருக்குது அவங்களது. அதே போல் போபோ சசி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட அந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருக்கிற சவுண்ட்ஸ் புதுசாக இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரிதம்ஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். இது ஒரு புது முயற்சி. இது வாழ்த்துக்கள் போபோ சசிக்கு. அதேமாதிரி டான்ஸ் மாஸ்டர், இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. ராதாரவி அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவருடைய தம்பிங்க நாங்கள். அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அது பெரிய வெற்றி படம். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். கண்டிப்பாக இதுவும் அந்த வகையில் ஒரு பெரிய படமாக அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு கண்டிப்பாக அமையும். நன்றி, வணக்கம். இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறையா இருக்குது. எப்படி அன்பு சார் வந்து ஜெயவேல் முருகன்ட்ட சொன்னாங்களோ, பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி என் சன்னை கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான். 2 ஃபேக்டர் எனக்கு தெரியும். ப்ரொடக்ஷனோட சங்கடங்கள், அதை ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள், லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தவன். ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன், ஏன் நல்லா அப்படியே நீங்கள் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களே, அப்படியே பண்ணுங்களேன், இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் எடுத்துருவோம் சார்னாங்க. எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறாங்களோன்னு மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை, வாட்டர் கேன், அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது, இன்னும் 50 வருஷத்துக்கும் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் அன் அவுடேட்டட் ஸ்கிரிப்ட். ஸோ எனி டே இட் வில் லுக் வெரி ரிலேட்டட். நான் படம் பார்த்துருக்கேன். என்ன தான் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருந்தாலும் அது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு அந்த ராதாரவி சார் அங்கே நிற்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு, சங்கர் சொன்ன மாதிரி தான் அவரோட டைலாக் டெலிவரியிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசினா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். கூட ஜீவாரவி சார், துஷ்யந்த், நிறைய யங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து அவ்வளோ பிரைட்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா, அந்த மாதிரி ஒரு ராதாரவி சார் மாதிரி ஒருத்தர் அங்கே இந்த
கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்கள் மைண்டில் என்ன தான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவை. ஜெயவேல் அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சா எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் ராதாரவி சார்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸ்னு எனக்கு சில பேர் சொல்லணும்னு தோணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது துளி கூட தெரியாது. அதுதான் சினிமா. காசை கொட்டி 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 எடுத்தால் தான் ரிச்சாக காமிக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெயவேல்ட்ட அந்தளவுக்கு பணமும் கிடையாது. ஆனால் நிறைய மூடு இருந்தது, அந்த புத்திசாலித்தனம் இருந்தது, கார்த்திக் இருந்தது. இவங்க எல்லாத்தையும் ஒன்று என்னென்னா அந்த தன்னம்பிக்கை. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் இந்த படத்தில் உள்ள சாங்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த இப்போ ஹீரோவாக நடித்த துஷ்யந்தும் கேப்ரியலாவும் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பாட்டு பண்ணோம்ல, அந்த பாட்டை போய் பார்க்கலாமா, அடுத்தவன் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு ஹியூமராக பண்ணி அதையும் ரசிக்க வச்சாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஓட்டர் சாங் அந்த ஸ்டெப்பு வச்சு அது ஒரு சாங், இதெல்லாம் க்ரியேட்டிவ் வேணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலைன்னா மந்தமாக போய் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு உட்காரக்கூடிய களம் அது. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளோ சங்கடப்பட்டாலும் அந்த க்ரியேட்டிவிட்டியை விடாமல் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன பண்ணலாம். ஜெயவேல் முருகன்ட்ட இன்னொன்று இருக்குது. நம்மெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாக்கா, ஜெயவேல் வந்து அந்த 3 நிமிஷத்தை வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே பேசி மூச்சு விடாமல் பேசல தனுஷாருக்கு காம்படிஷன் கொடுப்பா. அப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்புவார். இவ்வளோத்துக்கு நான் அவருக்கு எந்த உதவியும் பண்ணதில்லை. அதில் ஒரு 1000 ப்ளீஸு 1000 தேங்க்ஸ் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு தம்ஸ் அப் போடுவேன், இல்லை ஒரு ஆட்டின் போடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தை எல்லாம் எங்கேயோ கொட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு வந்து அப்பப்போ வரும். அது 3 நிமிஷம் மெசேஜ் எல்லாம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதில் கண்டு கட்ட 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 கட்டன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே விடவே இல்லை. இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளோ பெரிய போராட்டம். பட் என்னைக்கு பார்த்தாலுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த டிஓபி ஸ்ரீராம், his job is, I should say it is a phenomenal job. தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த லொக்கேஷனில் ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன், அவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ட்டு. ஆனால் இந்த சைடில் பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்துக்கிட்டு வா நம்ம ஷூட்டிங் போகலான்ட்டு. இந்த சைடில் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோ தெளிவாக போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது மியூசிக், போபோ ஷாஷி, இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். எப்போ கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது. அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டிங். அந்த பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தெரியாது, ரசிக்க மட்டும் தெரியும். சச் லவ்லி ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். உங்களுக்கு படத்தை அந்த கிரிப்பாகவே கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் குட் ஆர்டிஸ்ட், இப்போ ஜீவாரவி சார், அவங்க மகேஸ்வரி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு சில பேர் மறந்துடும். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படிங்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் எங்கேயோ அவங்க அப்பா அம்மா எதுவும் புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக அது அன்பு சார் கைப்பட்டு அவங்களோட ஆதரவோடு அது தேட்டருக்கு வருது. நம்ம எவ்வளோ தான் சிரமப்பட்டாலும் அது சரியான தேட்டரில் சரியான ஷோ டைமில் கிடைக்கலன்னா பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து தள்ளி போட்டுருவாங்க. ரொம்ப லேட் நைட் ஷோ போகலாம், இல்லைன்னா ரொம்ப ஏர்லியராக வரலாம். பட் இது மாதிரி ஒரு ஆதரவு வரும்போது அந்த நம்மளுக்கு கிடைக்கிற தேட்டர்ஸ் ஆகட்டும், நல்ல தேட்டர்ஸ் வரும், நல்ல டைமிங் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட கண்டென்ட் ஆடியன்ஸ் உள்ளே கூப்பிட்டு வரும். அந்த படத்தோட சாங்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொருத்தர் நான் தேங்க் பண்ணணுன்னாக்கா ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் சைந்தவி மேம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், இந்த பாட்டை நீங்கள் பாடி கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு அனுப்பிச்சி விடுங்க சார் டியூனை அப்படின்னாங்க. ஜெயவேல் அனுப்பிச்சிட்டு அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்னா அதையும் செஞ்சு கொடுத்தாங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி நைஸ் ஆஃப் ஹிம். இவ்வளோத்துக்கு எனக்கு அவர்கிட்ட பெரிய பரிச்சயம்லாம் கிடையாது. ஒரு ரிக்வெஸ்ட், இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தன் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காண்டி, சார் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சார் பண்ணுறாங்கன்னா அனுப்பிச்சி விடுங்க. அதாவது அதை பற்றி பேசக்கூட விடல, நீங்கள் டியூன் அனுப்புங்க, நான் ஸ்டூடியோவில் நானே பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சச் அ கிரேஷியஸ் மேன் he was, and so is Saindavi ma'am. All we have to thank them, very honestly. இந்த படம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஃபைட் மாஸ்டர் பற்றி பேசியாகணும். அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். நான் அவ்வளோவா எங்கள் ஷூட் நடக்கும்போது நான் லொக்கேஷன் போனதில்லை. ஆனால் ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், போயிட்டு வரலாமா, ரொம்ப நாள் ஆச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க, போய் பார்த்துட்டு வரலாமான்னு. இல்லை துஷி டோல்ட் யூ நாட் டு கம், நீ வர வேண்டாம் அப்படின்னு. எதனாலலாம் எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது, டே எப்படா போனீங்க அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான்.
அது உண்மையில் ஒரு முரட்டுத்தனமான ஒரு சீக்வென்ஸ், முரட்டுத்தனமான ஃபைட்டு. எல்லாம் சின்ன பசங்க, ஆனால் தைரியமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எடுத்த திலீப்க்கு பாராட்டுக்கள். ஸோ குட் ஆஃப் யூ. ஏன்னா அது நம்ம பார்க்கும்போதே தெரியும், அது அவ்வளோ ஹைட்டு முதல்ல ஏறுறதுக்கு நம்மளை தலை சுற்றும். அவர் சொன்ன மாதிரி கிரெயினில் ஏற்றி மேலே அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் நின்று ஃபைட் பண்ணுங்கிறது வந்து அவங்களுக்கு துஷிக்கு என்ன டவுட்டுன்னா, வந்தால் அப்பா எதாவது சொல்லுவாரான்ட்டு. நான் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது. சினிமானா ஒத்துக்கிட்டு வந்துட்டுனா செஞ்சு தான் ஆகணும். அதில் வந்து நோ செகண்ட் தாட். ஒன்று வரக்கூடாது, வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும். இதில் யார் சொன்னாங்க இப்போ சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இருக்காதுன்னாங்க. அதான் உண்மை. அதுக்கு என்னென்னா நிறைய மூளையை செலவு பண்ணணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், நான் ஸ்டாப்பாக உழைக்கணும். அது இந்த டீமுக்கிட்ட நிறையா இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கட்டும், உங்களோட சப்போர்ட் கிடைக்கட்டும். லெட் திஸ் மூவி டூ ஒண்டர்ஸ். ரொம்ப வருஷம் ரிலீஸ் ஆகாத படம் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய வெற்றி அடையுது. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இது வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன். எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஜெய்வேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர். ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு. அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நல்ல வேளை அந்த சீனில் டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமாக இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக என்னை வந்து என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக எனக்கு வச்சுருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். see how beautiful I am, I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனால் அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசாக எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாம்மா, அது ஏதோ ஒரு சீன் வந்து ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட்டு கலர் சாரீ கிடச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போது என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரீ கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வேல் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெய்வேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க.
அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் இன்றைக்கி வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க. கடை வச்சுருப்பாங்க வீட்டில், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. ஏன்னா சங்கர் இருக்கான், என் தம்பி, ஜேபி சாருடைய சன் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், சொல்லிக்கிட்டே போகலாம், ரவி சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேலஞ்சார் சார் பண்ணியிருக்காரு. ரவி அங்கிள் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், இவன் என்ன பண்ணிட்டு போகிறா அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ரவி அங்கிள் ஃபார் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர், ஆல் தி பெஸ்ட்டா.